கிருஷ்ணர் கர்ணனிடம் உரையாடினார். அப்பொழுது கிருஷ்ணர் கூறினார், கர்ணா, நீ குந்தியின் மூத்த மகன் என்று உனக்கு தெரியும். அஸ்தினாபுரத்தின் அரசனாக இருப்பதற்கு தகுதியானவன் நீதான். என்னுடன் வா, பாண்டவர்கள் உன்னை வரவேற்பார்கள் என்றார். கர்ணன் கூறினான், கிருஷ்ணரே, பாண்டவர்கள் என் சகோதரர்கள் அல்ல, என் நண்பனின் எதிரிகள். எனக்கும் எதிரிகள்தான். அது மட்டுமின்றி எனக்கு அரசனாகவும் விருப்பமில்லை என்றான். கிருஷ்ணர் கூறினார், கர்ணா, இப்போது ஏன் நீ துரியோதனன் பக்கம் நிற்கிறாய்? தர்மத்தின் வழியில் நில். ஒருவேளை போரில் பாண்டவர்கள் வென்றால் உன்னை அரசனாக்க அழைப்பார்கள். அப்போது நீ பாஞ்சாலியை திருமணம் செய்யலாம் என்றார். கர்ணன் கூறினான், கிருஷ்ணா, நான் என்றும் என் தர்மத்தின் வழியில் தான் நிற்பேன். நான் துரியோதனனை ஆபத்தில் இருந்து பாதுகாத்து துணையாக நிற்பதே என் தர்மம். அது மட்டுமின்றி பாஞ்சாலியை என்னால் ஏற்க முடியாது. ஏனெனில் இந்த போரில் அர்ஜுனன் அல்லது நான் யாராவது ஒருவர்தான் உயிரோடு இருக்க போகிறோம். அன்று பாஞ்சாலியை நான் அவமதித்தேன். அந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியாது. அதை மறந்து பாஞ்சாலி என்னை ஏற்றாலும் என்னால் பாஞ்சாலியை ஏற்க முடியாது.